அந்த இரவு மனிதம் மண்டியிட்ட இரவு. ஆனால் நேற்று நீதி நிமிர்ந்த நாள். ஜெயராஜ் ஒரு தந்தையின் சுவாசம், பென்னிக்ஸ் ஒரு மகனின் எதிர்காலம். அந்த இரு உயிர்கள் இன்று வரலாறாக இல்லை, எச்சரிக்கையாக நிற்கின்றன. அந்த காவல் சுவர்கள் அவர்களின் கூச்சலை மறைத்த போது வானமே சாட்சியாக இருந்தது. இருளும் கூட அந்த கொடுமையை தாங்க முடியாமல் நடுங்கியது. 5 ஆண்டுகள் மனிதம் காத்திருந்த தீர்ப்பு, ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதில் தேடிய நாட்கள். நேற்று நீதிமன்றத்தில் ஒரு குரல் மட்டும் இல்லை, ஒரு இதயம் பேசினது. நீதிபதி வார்த்தைகளை வாசிக்கவில்லை, வலியை வாசித்தார். சட்டத்தை மட்டும் பேசவில்லை, சத்தியத்தை உயிர்ப்பித்தார். அந்த தீர்ப்பு ஒரு வரி இல்லை, ஒரு வெடிப்பு. அவரின் குரலில் அதிர்ந்தது மனிதம், அவரின் கண்களில் மின்னியது நீதி. சித்திரவதை செய்யப்பட்ட குரல்களுக்கு இன்று குரல் கொடுத்தவர், மௌனமாக இருந்த சத்தியத்தை மேடையில் நிறுத்தியவர். மரண தண்டனை ஒரு தண்டனை மட்டும் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனம். அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் நீதி அதைவிட பலமாக எழும். சாத்தான்குளம் இன்று ஒரு ஊர் இல்லை, ஒரு உண்மை, ஒரு விழிப்பு, ஒரு விழித்தெழுதல். இந்த வரிகள் கவிதை அல்ல, நீதியின் இதய துடிப்பு. சத்தியம் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தோற்காது என்பதற்கு நேற்றைய தீர்ப்பின் அடையாளம்.